ஓ முருகா சரணம், வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இதை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா அடுத்த 1 மணி நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நல்லது உன் வீட்டில் நடந்தே தீரும். ஆமேன் செல்லமே. என் வாழ்க்கை முழுவதும் துன்பமாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கே, எப்போது மாறும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ உனக்கான நல்லது நடப்பதற்குரிய நேரம் வந்துருச்சு. இந்த அப்பன் எம்பெருமான் முருகன் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகலை. நீ தனியாக இருந்ததா நினச்சி வருத்தப்பட்ட நாட்களிலும் கூட நான் உன் கூடவே தான் இருந்தேன். நீ அழுகும்போது உன் கண்ணீரை உனக்கே தெரியாமல் கைகளால் துடைச்சது நான் தான் தெரியுமா? நீ சொல்லாமலேயே உன்னுடைய வேதனைகளும் மன வருத்தமும் எல்லாமே எனக்கு தெரியும். எத்தனை சக்திகள் உன்னை கீழே தள்ள முயற்சி செஞ்சாலும் அத்தனையிலிருந்து உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். நீ கீழே விழுந்த இடத்திலிருந்து உன்னை எழுப்பி என் அருளால் நான் உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுப்பேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை என் செல்லமே. நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் சேர்த்து தான் இப்போ உனக்கான நல்ல பலனை கொடுக்க வந்திருக்கேன். உன் கர்ம வினைகள் யாவும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்ச பாவங்களை கூட இப்போ உனக்காக மன்னிச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் மனசு இப்போ நல்ல விதத்தில் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. விதியை எதிர்த்து நீ வாழ்க்கையை ஜெயிக்கும்படியாக இந்த அப்பன் முருகன் உனக்கான நன்மைகளை செய்ய வந்திருக்கேன். உனக்கு உதவி செய்யவும் உனக்கு ஆதரவாக நிற்கவும் ஒருத்தருமே இல்லைன்னு நீ மனசுடைஞ்சு நிற்கதியாக நிற்பதை பார்த்துட்டு தான் என் கரம் கொடுத்து உன்னை காப்பாற்ற ஓடி வந்தேன். தனியாக இருப்பதாக நினச்சி வருத்தப்பட வேணாம். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிடாமல் உனக்கு நிழலாக நான் உன் கூடவே இருப்பேன்னு செல்லவே. நிச்சயம் நீ முன்னேற தான் போகிற. உன் மனசில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை தூக்கி போடு. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். கூடிய சீக்கிரம் நீ கேட்ட எல்லா விஷயங்களும் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. இந்த நாள் உன் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையான நல்ல நாளாக இருக்கும் என் செல்லமே. நீ வெற்றி பெறுவதற்கான வழிகளை காட்டி உன் வாழ்க்கையில் நிம்மதி பெருகும்படி நான் செய்ய போகிறேன். நல்ல நிகழ்வுகளை உனக்கு நடத்தி கொடுத்து நல்லபடியாக உன்னை வாழ வைக்க போகிறேன். நீ செய்த நற்செயல்களுக்கான நன்மைகளைத்தான் இப்போது உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். நீ மனசில் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே. சில பிரச்சனைகள் கூடிய சீக்கிரம் தீர்ந்து போயிடும்னு சொன்னேன் அல்லவா? அந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் வந்திருக்கேன். எப்போதுமே பேசும் வார்த்தைகளில் கவனமாக யோசித்து பேச பழகு. தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கவலைப்படுவதும் தேவையில்லாமல் எல்லார் மீதும் சந்தேகப்படவும் வேண்டாம். உனக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு நல்ல வழியை நான் காட்டுறேன். அவ்வப்போது உன் மனசில் சில விஷயங்களை யோசித்து தடுமாற்றம் அடைகிறாய். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் போதெல்லாம் நேர்மறை எண்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வா. கூடிய சீக்கிரம் நீ எதிர்பார்த்ததை விட நல்ல நிலைமைக்கு நீ உயரப்போகிற, முன்னேற போகிற. உனக்கு நல்ல பொருளாதார மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தொடர்கதையாக கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு எதிராக மற்ற மனிதர்கள் செய்த தீயதும் துரோகமும் வஞ்சகங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போக போகுது. நீ செய்த நல்வினைகள் உன் பாதையை ஒளியூட்டும்படியும் எல்லா காரியங்களும் நீ நினச்சது போல நல்லபடியாகவே நடக்கும்படியும் இந்த முருகன் செய்கிறேன். நீ என்னைக்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வதற்கு என் அருளாசிகளை உனக்கு அள்ளி கொடுக்குறேன். நீ நினச்ச அனைத்தும் எந்த தடையும் இல்லாமல் உனக்கு கிடைக்க போகுது. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் தெளிவான மனசையும் வற்றாத செல்வத்தையும் நிம்மதியான தூக்கத்தையும் கொடுத்து குன்றாத மகிழ்ச்சியோட குறைவில்லாமல் வாழும்படி செய்ய போகிறேன். எந்த விஷயத்தையும் யோசித்து நீ மனசு வருத்தப்படக்கூடாது. யார் உனக்கு மன வருத்தத்தை கொடுத்தாலும் அதை செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையை நான் கொடுத்துக்கிறேன் என் செல்லமே. நல்லதெல்லாம் உன் வாழ்க்கையில் உடனே நடக்கணும்னு ஆசைப்படுற. யாராவது உனக்கு கெட்டது செஞ்சால் அவங்களுக்கு தண்டனை உடனுக்குடனே கிடைக்கணும்னு அவசரப்படுற. நல்லதோ கெட்டதோ எதுவுமே உடனே நடக்கணும்னு நினைக்காத. எவ்வளவு தாமதமானாலும் நிச்சயம் தர்மம் தான் ஜெயிக்கும். உனக்கு நடக்க வேண்டிய நல்லதும் நடக்கும். உனக்கு எதிராக மனிதர்கள் செய்த தீங்குக்கும் தண்டனை கிடைக்கும். என் சம்மதம் இல்லாமல்
யார் வாழ்க்கையிலையும் எதுவும் நடக்க முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கான அதிசயத்தை நடத்தி கொடுக்குறேன். நீ யோசிக்கவே முடியாத, கற்பனை கூட செய்ய முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுறேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. எல்லா உலகத்திலும் எல்லா மனிதர்களுக்குள்ளும் எப்போதுமே எல்லாமே ஒரே மாதிரியே பார்க்கப்பட மாட்டாது. சில விஷயங்களை பார்த்து ரசித்து பெருமையாக பேசுகிறவங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு காலகட்டத்தில் அதையே வெறுத்து அதையே ஒதுக்கி வைக்கக்கூடியவர்களாகவும் மாறுவாங்க. எதை ரொம்ப ரசிக்கிறாங்களோ அது ஒரு காலகட்டத்தில் சலிக்க ஆரம்பிச்சிடும். எதை ரொம்ப பிரமிப்பாக பார்த்து வியர்த்து நிற்கிறாங்களோ அதையே ஒரு கட்டத்தில் மனிதர்கள் வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அற்புதமாய் போற்றப்பட்டது குப்பையாக கீழே விழுந்தும் கிடக்கும் என் செல்லமே. வாழ்க்கைங்கிறதும் அவ்வளோதான். மனிதனுடைய மனசும் அப்படிதான். வேணும் வேணும்னு சொல்கிறத வேண்டான்னு வெறுத்து தூக்கி போடுவாங்க. வேண்டவே வேணாம்னு சொன்னதை இதுதான் சரி, இதுதான் நல்லதுன்னு தள்ள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இதுதான் மனித வாழ்க்கை, மனித மனசும் கூட. இதை புரிஞ்சுக்கிட்டு எதையும் எப்போதும் நிரந்தரமாக நிலைக்க வைக்க முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. நீ கவலைப்படும்போது உன் மனசில் இருக்க ஒரு சிறு சந்தோஷத்தையும் நான் பார்க்குறேன். நீ சந்தோஷப்படும்போது உன் மனசில் இருக்கக்கூடிய பெரும் சோகத்தையும் என்னால் பார்க்க முடியுது. யார் உன்னை புரிஞ்சு காட்டியும் இல்லாவிட்டாலும் புரிந்து கொண்டாலுமே கூட உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டது உன் அப்பன் முருகன் நான் மட்டும்தான். நீ தேவைப்படாத வரைக்கும் நீ யார், என்ன செய்கிற, எங்கே இருக்கன்னு யாரும் கேட்க ஆள் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு உன் மூலமாக ஏதாவது காரியம் நடக்கணும்னா உடனே ஓடி வந்து உன்னை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. யார் உன்னை புகழ்ந்து பேசினாலும் உன்னை பாராட்டினாலும் கூட அந்த பாராட்டில் நீ மயங்கிடக்கூடாது. உன்னை விளக்கியவர்களுக்கு எப்போது உன் உதவி தேவைப்பட்டு உன்னை தேடி வர்றாங்களோ அப்போது அவர்களை நாகரிகமாக நீ ஒதுக்கி வச்சிடு. ஏன்னா சில பேருக்கு அவங்க வழியிலேயே போய் பாடம் கற்றுக் கொடுத்தாதான் சரியாக இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒதுக்கி வச்சவங்க உன்னை தேடி வரும்போது சரி பாவம்னு நினச்சி நீ உதவி செஞ்சினா மறுபடியும் அவங்க காரியம் முடிஞ்சவனே உன்னை ஒதுக்கி வச்சுட்டு தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள கூட வச்சுக்கிறத விட ஒதுக்கி வைக்கிறது தான் சரியாக இருக்குமே செல்லமே. வாழ்க்கைங்கிற ஓட்ட பந்தயத்தில் வெற்றி பெறுவோமா தோற்று போவோமான்னு யோசிக்காம நீ ஓடிக்கிட்டே இரு. வாழ்க்கையில் உன்னுடைய ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உனக்கு மதிப்பும் மரியாதையும் பேரும் புகழும் வந்து சேரும். உன்னை படைச்ச உன் அப்பன் முருகன் நான் உன் கூட இருக்கும்போது எத்தனை பேர் சேர்ந்து உன் மனசை உடைக்க நினச்சாலும் அது முடியாது என் செல்லமே. எத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து உன்னை அழிக்க நினச்சாலும் இந்த அப்பன் மீண்டும் உன்னை உருவாக்கி உலகுக்கு உயர்த்தி காட்டுவேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். கடந்த காலத்தை உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. உன் எதிர்காலத்தை மாற்றி அமைச்சு உனக்கான நல்ல வாழ்க்கையை கொடுக்க நான் இருக்கேன். இறுதியான முடிவை உறுதியாக எடுத்துவிடு. வாழ்க்கையில் கவலைகள் விடாமல் துரத்திக்கிட்டே இருக்கிறத நீதானே தூக்கி போடணும். மனசு கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீன்னா அது உன் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். எனக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லை, என் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்லி அதை உதறி தள்ளுறதுக்கான வேலைகளை பாரு. யாராவது உன்னை கீழே தள்ளி விட்டாலும் உனக்கு தோல்வியை கொடுத்தாலும் நீ துவண்டு போய் நின்று அழுகக்கூடாது. கீழே விழுந்த இடத்திலிருந்து நீயே உன்னை தூக்கி எழுப்பிக்கிட்டு நடந்து போக தயாராகு. உன்னை இகழ்ந்த மனிதர்கள் முன்பாக உன்னை பேரும் புகழோடும் பெருமையோடும் மரியாதையோடும் இந்த முருகன் வாழ வைப்பேன். யார் என்ன சொல்கிறாங்கன்றது முக்கியமல்ல. உனக்கு நீ மரியாதை கொடுத்து உன்னை நீயே புதுப்பிக்காத வரை யார் நினச்சாலும் உன்னை மாற்ற முடியாது. நீதான் உன்னை சுற்றி நல்ல மாற்றங்களை உருவாக்கணும். எல்லா விஷயங்களும் நல்லதுக்காக தான் நடக்குது, நன்மைக்காக தான் நடக்குதுன்ற நல்ல எண்ணத்தை நீ உனக்குள்ளே உருவாக்கி வச்சுக்கோ. வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. நீ தான் நேரத்தையும் காலத்தையும் புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. உன் கூட இருக்கிறவங்க நல்ல நட்புகளாகவும் நல்ல உறவுகளாகவும் இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா கூட இருக்கிற மனிதர்களை பொறுத்து தான் உன் மனநிலை மாறும். உன் மனநிலையை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். அதனால் நல்ல நண்பர்களையும் நல்ல உறவுகளையும் நல்லெண்ணம் கொண்டவர்களையும் உன் கூட நீ வச்சுக்கும் போது உன் மனநிலை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும் அல்லவா? எப்போதுமே அமைதியான பிள்ளையாக
பக்குவம் கொண்ட பிள்ளையாக இரு. அடுத்தவங்க உன் மனசை காயப்படுத்தினாலும், யார் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் கூட நீ மறுபடியும் அவங்கள காயப்படுத்தவோ அவர்களை பழி வாங்கவோ நினைக்காத. கஷ்டப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பு கிடைச்சும் கூட யார் மனசையும் நோகடிக்காமல் விலகி செல்வதற்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது. அந்த பக்குவப்பட்ட பிள்ளையாக இப்போது நீ மாறிவிட்டாயல்லவா? யார் மனதையும் நோகடிக்காமல் பொறுமையாக பொறுத்து போகிற அந்த நல்ல குணம் உனக்கு வந்ததால தான் இந்த அப்பன் முருகன் உனக்கு நல்லது செய்வதற்காக ஓடி வந்தேன். அது மட்டுமல்ல, நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்காகவும் உன்னுடைய நல்ல மனசுக்கும் நல்ல எண்ணத்துக்கும் சேர்த்து நானே உன் வாழ்க்கையில் நன்மைகளை உண்டு பண்ண போகிறேன். யாரையும் வெறுக்காம, யார் மீதும் கோபப்படாம நீ வாழ்க்கையை அழகாக வாழ முயற்சி செய். அவங்கள போல வாழணும், இவங்கள போல வாழணும்னு ஏக்கம் கொள்ளாமல், எதிர்பார்ப்பு கொள்ளாமல், ஏக்க பெருமூச்சு விடாம வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துவிடு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் கவலையும் கஷ்டமும் எங்கிருந்து வரும்னு தெரியாது. ஆனால் புன்னகை அவர்களுக்குள்ளிருந்து தானே வருது. நீயும் உனக்கான புன்னகையை செலுத்த பழகு. எப்போதும் சிரிச்ச முகமும் சந்தோஷமுமாக இருந்துவிடு. இந்த நம்பிக்கை உனக்குள்ளே இருந்துச்சுன்னா, சிரிச்ச முகத்தோட எல்லாருக்கும் நீ காட்சி கொடுக்கும்போது இந்த உலகத்தையே உன்னால் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்களை நடக்க முடியும். நீயும் தைரியமாக இரு. எல்லார் முன்னாடியும் சிரிச்ச முகமாறு. நீ வெற்றி பெறும் நேரத்தை விட நீ மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழும் நேரம்தான் அதிகமாக இருக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்பிக்கையோட மகிழ்ச்சியோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்கும். யாராவது வந்து உனக்காக நியாயம் பேசுவாங்க, யாராவது உனக்காக வந்து உதவி செய்வாங்கன்னு உனக்கானதே அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்காத. எல்லாரும் அவங்கவுங்களுக்கு எது சரியாக வரும், அவங்கவுங்களுக்கு எது சரியாக இருக்குன்னு அவங்க நியாயத்தை தான் பார்ப்பாங்களே தவிர உனக்காக யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல. இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களும் நல்லதை பேசுகிறவங்களும் நல்லதை செய்கிறவங்களுக்கும் அதிகமாக கஷ்டம் வரதான் செய்யும். ஆனால் கடைசியில் நான் கை கொடுத்து காப்பாற்றிடுவேன் என் செல்லமே. கெட்டவங்க இப்போது சந்தோஷமாக வாழ்வதைப் போல தெரிந்தாலும் அது நீண்ட நாட்கள் நீடிக்காது. என் அன்பு பிள்ளையே, உன் நல்ல மனசுக்கும் நல்ல வாழ்க்கைக்கும் சேர்த்து எல்லா விதத்திலும் நல்ல வெற்றிகளை நான் கொடுக்க போகிறேன்.